சாதி நம்ம வாங்கின இந்த மேங்கோ மிக்ஸ் ஃப்ளவர் இது. இதுதான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தது. தண்ணியை ஊற்றி விட்டு எங்கே போனான் இவன்? வந்து கழுவி விட்டு முதல்ல தண்ணியை இழுத்து விடணும். இழுத்து விடாமல் அப்படியே போயிடுவான். அது அப்படியே காஞ்சி நிற்கும். ராம் கழுவிட்டு இருக்கான் அன்னைக்கு. ராமு கழுவ ஆரம்பிச்சிட்டான் வீடெல்லாம். ஏன்னா இன்றைக்கி வந்து துவானியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி எல்லோரும் வருவாங்க. பாருங்கள் அப்படியே தண்ணி கிடக்குது. உனக்கு இழுத்து விடலை அப்படியே வச்சுருக்கான். அப்படியே கழுவிட்டு போவான். வீடு அப்படியே சுற்றி கழுவுவான். இன்றைக்கி வாரத்தில் ஒரு நாள் இப்படி கழுவிட்டே இருப்பான். அதை முதல்ல தண்ணி இழுத்து விட்டாக்க நல்லாயிருக்கும். கீழே எல்லாம் வழுக்கிட்டு விழுந்து சப்பை நழுவுறதுக்கா. சரி நண்பா, இன்றைக்கி நம்ம வாங்க வேண்டிய வேலையை பார்ப்போம். இன்றைக்கி துவானியாக இருக்குது. தெரியும் உங்களுக்கு, வீக்கெண்டில் ஒரு நாள் துவானியாக இருக்கும் அப்படின்ட்டு சம்பவம் காத்திருக்கோம். வேலைகள் இருக்கும். எனக்கு 1 மணிக்கு டியூட்டி முடியும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே. ஓகே நண்பா, நேற்று ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருக்காரு பாபா. அதில் ஒரு ஃப்ரூட்டு ஒரு 6-7 பீஸு. அந்த மொத்தமே இருக்கிறது 7-8 பீஸ் தான் இருக்கும். கூஃபுன்னு சொல்லிட்டு மிஷ்மிஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மிஷின் 6-7 பீஸே கெட்டு போயிருந்துருக்கு. மேலே நல்லா இருந்திருக்கு, நல்லா பல பொருட்டு. அடியில் வந்து கெட்டு போயிருந்திருக்கு. அதை ஒரு தூக்கிட்டு வந்துட்டார். தூக்கிட்டு சொன்னார், சார் நான் போயிட்டு இதை கொண்டுட்டு மாற்றிட்டு வா. ஆனால் பில்லு எங்கேன்னு கேட்டேன். பில்லு வண்டியில் கிடக்கும் பாருன்ட்டாரு. அதை எடுத்துக்கிட்டு இப்போ போகணும். பாபாக்கும் பாஸ்கர் ஹலிப்பு பால் வாங்கணும். எனக்கும் பால் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஜெமியாவுக்கு போகிறோம். ஜெமியாவுக்கு போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே நண்பா, சேட்டை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. இன்றைக்கி இனிதே ஆரம்பம். அப்டேட் பண்ணுறேன். அப்படியே லைன் எடுங்க, கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. ஹாய் நண்பா, இப்போ நம்ம வந்து ஜெமியா கிளம்பிட்டோம். இந்த பாருங்கள், 2 ஃப்ரூட் பாக்ஸு. 2 ஃப்ரூட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு பாஸ். 2 ஃப்ரூட் பாக்ஸ்லேயும் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அழுவி போயிருக்குது. இப்போ நம்ம அதை மாற்ற போகணும். பில்லும் கொடுத்தாரு. இப்போ நம்ம மாற்ற ஜெமியா சூப்பர் மார்க்கெட் போகணும். அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. செக்யூரிட்டிகிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட காட்டணும். அவர் அந்த பேப்பரில் பார்த்து சரி பார்த்துட்டு அதை எழுதுவார். ப்ரைஸை எழுதி இந்த பேப்பரையும் அந்த எழுதின பேப்பரையும் இந்த பில்லையும் அட்டாச் பண்ணி முதிர்கிட்ட கொண்டு போவார். முதிர் சைன் பண்ணுவார் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் காசை கொடுக்குறாங்களா இல்லை ஜாமானை மாற்றி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியலை. இப்போ நம்ம ஜெமியாவுக்கு போகணும் நண்பா. அங்கே போய்ட்டு இதை போய் மாற்றி எடுத்துகிட்டு வரோம். இப்போ நான் ஜெமியா போகிறேன். அங்கே போய் மீட் பண்ணுறேன். ஜெமியாவுக்கு போயிட்டு நான் பில்லை கொடுத்துட்டு முதிர் எழுதி கொடுத்துட்டாரு. இந்த சீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு தேவையான அதே மாதிரி ஃப்ரூட் எடுத்துகிட்டு நேராக எனக்கு வேண்டிய ஜாமானை எடுக்கிறதுக்கு நான் உள்ளே போயிட்டு இந்த குரவசனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பால் செக்ஷனுக்கு போனேன். பால் செக்ஷனில் போய்ட்டு நம்ம பாலை தேடி பார்த்தேன். அந்த பால் ஃபுல் ஃபேட்டு இல்லை. அப்புறம் இந்த இதுதான் இருந்துச்சு, ஸ்கிம்மிடு மில்க் மாதிரி உள்ளது. இது சரி வராது. ஓகே, மற்ற ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே நடைய கட்டினேன் வண்டியை பார்க்க. நம்ம வண்டியில் ஜாமானை ஏற்றிட்டு அப்படியே நேராக வீட்டை பார்க்க போயிட்டு பாபாட்ட கொண்டு ஒப்படைச்சேன் அந்த ஃப்ரூட்டை. ஹாய் நண்பா, நம்ம ஜெமியாலாம் ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. பாஸுக்கு அந்த ஃப்ரூட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் செய்ய சொல்லியிருக்காங்க. சிக்கன் பண்ணணும். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கேமில் இறங்கியாச்சு. இது நம்ம வீட்டு மொட்டை மாடியில் அந்த சென்ட்ரல் ஏசி இருக்குல்ல, பெரிய ஏசி, அது ஒன்றும் கெட்டு போச்சு. அதை இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை சேஞ்ச் பண்ணாக்க அதுக்கு வந்து இந்த சிமெண்ட் பூசுவாங்க தெரியுமா? அந்த காற்று போகிற அந்த ஏர் போகிற இதில் இருக்குல்ல அந்த ஸ்டீலு, அதுக்கு வந்து வெள்ளை சிமெண்ட் பூசுவாங்க. அதுக்கு பூசுறதுக்கு 2 பாகிஸ்தானிங்க வந்திருக்கிறாங்க. அது நம்ம பாஸோட கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க தான். அவங்களுக்கு சேர்த்து எது சாப்பாடு செய்கிறதா என்னன்னு தெரியலை. பரவாயில்ல, அவங்களுக்கும் ஒரு கோழியை போடுவோம். ஏண்டாக்கா எப்படியும் வேலை லேட் ஆகும், அவங்க இருப்பாங்க. எப்படியும் காலை சாப்பாடுக்கு ராமகிட்ட சொல்லி குபுஸ் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். முட்டையிட்டே பொரிச்சு கொடுப்போம் அவங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம கோழியும் செய்வோம் அவங்களுக்கு. லஞ்சுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம். ஓகே, அப்போ நீ கண்டினியூ பண்ணிடுங்க. கிரிட்டு சும்மா முடிச்சிருவோம் நண்பா. வெளியே ஒரு கார் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எட்டி பார்த்தாக்க அட நம்ம கணக்கப்புள்ள இங்கே தான் இவர் கணக்கப்புள்ளையாக இருக்கார். சும்மா 45 வருஷமாக இருக்கார். ரேஷன் கடையிலேருந்து ஜாமானை வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்குது. அதான் ஹார்ன் அடித்து வந்து தூக்குங்கடா அப்படின்ட்டாரு. ராமு போயிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு வந்தான்.
அதில் நான் ராமிட்ட சொன்னேன், டே அங்கே வைடா ரொம்ப அங்கே கூட ரொம்ப வச்சிடாத, எல்லாம் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாமானையும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். கணக்கப்புள்ள எல்லா ஜாமானும் கரெக்டாக இருக்கா பாருண்டாரு, எல்லாம் கரெக்டாக இருக்குது கிளம்புங்க அப்படின்னு. அப்புறம் இந்த பருப்பு சீனி நல்லா கட்டி, ஏன்னாக்கா சீனி யாரும் யூஸ் பண்ணாதனால சீனி நிறைய சேர்ந்து கிடக்கு. அப்புறம் அந்த பருப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பருப்பு டப்பாவில் கொண்டு கொட்டினேன். ஏன்னு கேட்டாக்கா பருப்பு வந்து எனக்கு எப்போதுமே யூஸ் ஆகும், சீக்கிரம் முடிஞ்சிடும் பருப்பு. அதனால் பருப்பை கொண்டு அங்கே வச்சுட்டு சீனியை கொண்டுட்டு ஒரு இடத்துல கொண்டு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். சீனி நிறைய சேர்ந்து போச்சு. ராமு வந்து அவன் சாப்பிட்டுட்டான் மத்தியானம். நான் பொருடா அவங்க பாகிஸ்தானியெல்லாம் வருவாங்கன்னு, இல்லைண்ணா நான் சாப்பிட்றேன், டயர்டாக இருக்கு, நான் போய் படுக்க போகிறேன்னா, சரி சாப்பிட்டு போ அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அந்த பாகிஸ்தானிங்க அவர் அஞ்சித் பாய் எல்லாம் உட்காந்து நாங்கள் ரெண்டுலாம் உட்காந்து சாப்பிட்டோம். அவங்க வந்து குப்பூஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க போல இருக்குது, சோறு அதிகமாக சாப்பிட மாட்டுறாங்க. சரி அப்படி இருந்தும் பசிக்கு சாப்பிட்டாங்க. கோழிக்கறியை வச்சு கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் அப்படின்ட்டாங்க. ஹாய், குட் ஈவினிங் நண்பா. ரெஸ்ட் எடுத்தாச்சு, லஞ்சு சாப்பிட்டு அப்படியே படுத்தது தான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னாக்கா அதலியா போகிறோம். எதுக்குண்டாங்க, அங்கே நம்ம ஃபேமிலி வீட்டில் மோர் கடைகிறாங்க, மோர் வாங்க போகிறேன். ஆமாம், என்னது மோர் கடைகிறாங்களா? ஆமாம் சார். அங்கே வந்து இது இருக்குது, எது இருக்குதுன்னு சொன்னாக்கா பால் பண்ணை இருக்குது அவங்களுக்கு. அந்த பால் பண்ணையில் அங்கேருந்து மோர் கடைகிறாங்க. அவங்களுக்கு மோர் சம்மந்தப்பட்டதுலாம் அங்கே வர மோர், ஜிபன் இதெல்லாம் இருக்குது. அதனால் அங்கே வந்து நம்ம வந்து மோர் வாங்க போகிறோம் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டில் வந்து 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அவங்க வந்து நம்மளை வந்து மோர் வாங்கிட்டு போக சொல்லி டெலிஃபோன் அடிப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. நம்ம இன்றைக்கி வாங்க போகிறோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு இன்றைக்கி வந்து துவானியா நண்பா தெரியுமில்ல, துவானியாண்டாக்க சம்பவம் தான். இன்றைக்கி ராத்திரி தூக்கமெல்லாம் போயிடும், 1 மணிக்கு தான் முடியும் டியூட்டி. சரி நண்பா, நான் மோர் வாங்க போகிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்படியே சும்மா கிரிச்சு நீங்கள் முடிச்சிருவோம். அப்படியே லைனில் இருங்க. ஓகே நண்பா. ஹாய் நண்பா. இப்போ நம்ம மோர் வாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வீட்டிலேருந்து கால் வந்துச்சு, மேடம் அடித்தாங்க. வர்றப்ப போயிட்டு கால்தியாவில் இருந்துச்சு அவங்களுடைய தங்கச்சி ரிலேட்டிவ் பையன். அந்த பையனை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வந்துடும். அந்த வீட்டில் வந்து டிரைவர் சாப்பாடு போனார், இன்னும் வரலை அவர். இப்போ அதனால் அந்த பையனுக்கு இப்போ கொண்டு வர முடியாது, இங்கே நாம தான் போய் கூட்டிகிட்டு வரணும். இப்போ அப்படியே நம்ம வந்து மோரை வாங்கிட்டு அந்த வீட்டில் அங்கிட்டேருந்து அப்படியே பக்கத்தில் தான் கிட்டதில்லை, அப்படியே அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துடும். அப்படியே கால்தியாக்கு போயிட்டு நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மோரை வாங்க போவோம். மோரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கால்தியா. ஓகே நண்பா, see you நண்பா. இப்போ நம்ம மோர் வாங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். பில் அடிச்சிருக்கிறோம், கையில் வச்சுக்க நிற்கிறோம். அவங்க ஒன்றும் வரலை, வெயில் வேறு மண்டையை பொழக்குது. ஏதாவது வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது எல்லாத்தையும் வெட்டி அடித்து உடச்சி ஆளுங்க வேலைக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. வர்றாப்பில்லையா? வர்றாப்பில்ல. நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் தான் வரும். கொடுத்துட்டேன் காலி டப்பாவை. உள்ளே கொண்டு போனார். 5 நிமிஷம் ஆச்சு. என்னால் வெளியே நிற்க முடியல, அதான் வண்டியில் வந்து உட்காந்துச்சு. வந்தாப்புலனாக்கா இறங்கி போய் வாங்குவோம். அதுவும் போயிட்டு வாங்கலண்டாக்கா அதுவும் கோவப்படுவாங்க. இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க, வாசலில் வச்சுட்டு நிற்பானுங்க வந்து வாங்குற வரையும். பாவம் எடுத்துகிட்டு வராப்புல. சரி நண்பா, வண்டியில் வச்சுட்டு நான் இப்போ அதலியா போகிறேன் நண்பா. அதலியாவில் போய்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே நண்பா. நண்பா, ஆமாம். இப்போ வந்து அந்த பையனை கூப்பிட வந்தோம். அந்த பையனுக்கு கூட்டிகிட்டு போனேன். இப்போ மிஸ் இருக்குது. பெல் அடித்தேன், இன்னும் ஒரு ரிப்ளையும் வரல. வேலைக்காரி இப்போ தான் வரான். ஒரு மணி மேலே இருக்குது. பாவம் அது வந்து சொல்லுது அவனுக்கு டெலிஃபோன் அடிக்குது. நான் அவன் நம்பர் என்கிட்ட கிடையாது அப்படின்னு. வரட்டும், அவன் இனிமேல் இந்த வேலைக்காரி சொல்லி அவன் இனி எப்போ வரப்போறான்னு தெரில. மோரை வேற இங்கே வச்சுக்கிறோம். கீழே தெரியுதா நண்பா? கீழே சைடில் வச்சுருக்கிறேன். ஆமாம், ஏன்னு கேட்டாக்கா மெதுவாக தான் போகணும். ஏன்னா அதுக்கு மூடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. தழும்பி கீழே ஊற்றி வண்டி நாற்றம் எடுத்துருமானோ அது வேறு பயமாக இருக்குது. ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தான் ஓட்டணும், பார்த்து தான் ஓட்டணும். இப்படி பார்த்துட்டு கீழே இருக்குது, கீழே வச்சுருக்கேன். சரி, வண்டியை ஆஃப் பண்ணி போட்டு உட்காருவோம். என்ன பண்ணுறது, வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. இப்படி தான் நண்பா, ஒரு வீட்டுக்கு போனாக்க டக்குன்னு வேலை ஆகாது. சபூர் சொய்யம்பானுங்க, அப்புறமாட்டி வெயிட் பண்ண சொல்லுவானுங்க. பார்த்தாக்கா வருவானுங்க, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சேர்த்து வருவானுங்க. வெயிட் பண்ணுவோம். ஓகே நண்பா, இந்த பையனை ஏற்றிட்டு போனதுக்கு அப்புறம் மிஷினிப்பில் நான் வந்து மீட் பண்ணுறேன்.
ஓகே, கிரிச்சு நீங்கள் முடிச்சிடுவோம். இன்ஷால்லா ஐ கேன். அது நண்பா, வீட்டுக்கு வந்தாச்சு. மோர் அந்த பையன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம துவானியில் உட்காந்துருக்கோம். ஸ்டார்ட் ஆகும் 5:30 6 மணியாக போகுது, ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஆளுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க. நமக்கு மேடம் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு தெரியல, எங்கேயும் வெளியே போகணுமா என்னன்னு தெரியலை. வெயிட் பண்ணுவோம். அப்புறமேட்டு குபூஸ் வாங்க போகணும், நிறைய வேலைகள்லாம் இருக்குது, அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடையில் வேறு எங்கேயும் போகணும், டியூட்டி வந்தாலும் வரும். ஓகே நண்பா, அப்படியே சும்மா கிட்ட முடிச்சிடுவோம். ஹலோ நண்பா, இப்போ நாம் வந்து திவானிக்கு குபூஸ் வாங்க வந்திருக்கோம். இந்த பாருங்கள் குபூஸ் கடைக்கு. குபூஸ் ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே அங்கே போயிட்டு ஜெமியாவில் போயிட்டு பெப்சி எடுப்போம். குபூஸ் கடையில் யாருமே இல்லை. ஒரு சமயம் கடையை இழுத்து மூடிட்டாங்களா, ஜன்னல் வேறு மூடி இருக்கு. ஓகே நண்பா, குபூஸ் கடையில் கதவை தட்டி அவனை குபூஸ் போட சொல்லி எழுப்பி விட்டுட்டு நம்ம நேரம் ஜெமியாவுக்கு போவோம். ஓகே நண்பா. அடுத்து ஆர்டர் வந்துருக்குது. பெரிய ஜெமியாவில் போயிட்டு சாபிலேருந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்குது. அந்த ஸ்வீட் ஸ்டாலில் ஐஸ்கிரீம் பாரு அப்படியே ரோல் இருக்கும். அப்படியே அந்த ரோல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இன்றைக்கி ஐஸ்கிரீம் ஜமாய் தான், என்ஜாய். நான் ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்படியே கனெக்டிங்கில் இருங்க. சும்மா கிரிட்டு நீங்கள் முடிச்சிடுவோம். ஓகே நண்பா. சும்மா குபூஸு சுட சும்மா தலண்டு சூடா சிம்மு. அப்போயே நமக்கே நாக்கில் எச்சி உருந்துச்சு. கட்டுப்படுத்திக்கிட்டு வண்டியில் கொண்டு வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஜெமியா நோக்கி வண்டியை விட்டேன். இதுதான் நண்பா அந்த பெரிய ஜெமியாவில் இருக்குது. சாபியில் ஸ்வீட் ஸ்டால்ண்டு பார்த்துக்கிட்டிங்களா, கேக்கு வகைகள் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து நம்ம மணிமையோட சொந்தக்காரங்க தான் இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு கேக் ஆர்டர் பண்ணேன். கேக் இல்லை, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம். இந்த ஐஸ்கிரீம் தான் நண்பா. உள்ளுக்குள்ளே வந்து மிக்ஸ் ஐஸ்கிரீம். இது மேலே வந்து பாதாம் பிஸ்தாலாம் வெட்டி சும்மா அந்த மாதிரி தூவிருப்பாங்க. வெட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதோட விலை வந்து 3 தான் நண்பா. ஆமாம், எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எடுத்துகிட்டு ஜெமியா சூப்பர் மார்க்கெட் விட்டு வெளியே அப்படியே பார்க்கிங்கை நோக்கி நடந்தேன். என்னோடய வண்டியை தேடி. வண்டி அங்கே இருந்துச்சு, கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் வெட்டி ரவுண்டாக பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் எச்சி விடுதா அங்கே பாருங்கள், பாதாம் பிஸ்தாலாம் போட்டு செம்மையாக இருக்குது. ராமுக்கு கொண்டாட்டம் தான். பாருங்க எல்லாமே இருக்குது. ஜூஸ் வகையாக இருக்குது, க்ரீம் கரமல். இன்றைக்கி துவானியா ஜமாய். இன்னும் துவானியா முடியலை, டியூட்டி வந்துருச்சு. நான் ஒரு கால்தியானது ஒரு பிள்ளையை பையனை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னேன்ல, அந்த பையனை கொண்டுட்டு போய் விட போகணும். மணியை திணிப்பேன், மணி 9:30. அதனால் மேடம் சொன்னாங்க, நீ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அந்த பையனை கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. விட போகணும். நான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அந்த பையனை விட போகிறேன் நண்பா. விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டின்னர் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். கேட்டு சும்மா முடிச்சிடுவேன் இன்னைக்கு. இதான் நண்பா கால்தியா ஜெமியா. நம்ம பையனை விட வந்தோம்ல, இந்த கால்தியா ஜெமியாவுக்கு எய்த்தாப்பில் தான் இந்த வீடு இருக்குது. இதுதான் கால்தியா ஜெமியா நண்பா. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, வீடெல்லாம் கருகும்பன்னு ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு நண்பா. துவானியை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. என்னன்னு தெரியல, ஏண்டாக்கா 2-3 பேர் துவானிக்கு மெயினான பார்ட்டிகள் வரலை. அதனால் இன்றைக்கி எல்லாம் கூட்டம் கலைஞ்சிருச்சு. சீக்கிரம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. மணி 11 ஆச்சு. சரிடா, அதுக்கு நீ ஏன்டா வந்து நடு ரோட்டில் இருந்து பேசிக்கிட்டு நிற்கிற, வீட்டுக்குள்ளே உட்காந்து பேச மாட்டேன் அப்படி தான் நினைக்கிறீங்க. அது ஏன் நண்பா, நீங்கள் வேறு உள்ளுக்குள்ளே போனாக்கா நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்போ வந்து இதை நான் அப்லோட் பண்ணணும் வீடியோவை. வெளியே வந்தாக்க எப்படியும் ஒரு அரை மணி நேரமாவது அந்த லோடு அப்லோட் ஆகுது. அது ரூமுக்குள்ளே போய் கீழே அது எங்கள் ரூம் சரதாப்பு, அதில் வேலையே செய்ய மாட்டேங்குது. அதனால தான் வெளியே நின்று இது பண்ணிக்கிட்டு நிற்கிறேன். பாருங்கள், நடு ஜாமத்தில் பேயெல்லாம் தூங்குது, நான் தான் ரோட்டில் நிற்கிறேன். ஓகே நண்பா, குட் நைட்டு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுவோம். உங்கள் சேட்டை ட்ராவலர். தேங்க்யூ, குட் நைட்.